உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் இயக்குனர் தனுஷின் 3வது படமான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நீக் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்மா இந்த படத்தை ப்ரொமோட் பண்றாங்க. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு ஜென்சி வைப் எட்டி பார்த்துச்சு. ட்ரெய்லர் கட்டுமே ஓரளவு இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. ஒரு காமிக்கலான லவ் ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, தனுஷ் டைரக்டரா திரும்ப ஸ்கோர் பண்றாரா, ஓவராலா படம் என்ன சொல்ல வருது, எல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஷெஃபா இருக்காரு பவிஷ், அவருக்கு அனிகாவோட ஒரு பிரேக்கப்பும் ஆயிருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிருக்காரு பவிஷ். இந்த கட்டத்துல அவருக்கு பொண்ணு பாக்குறாங்க அவங்க வீட்டுல. பிரியா வாரியர் அவங்களுக்கு ஃபியான்சியா வராங்க. அவங்க ஏற்கனவே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க அப்படிங்கறதுனால ஓரளவு அந்த வைப் செட் ஆகுது. பட் ஸ்டில் தன்னோட பாஸ்ட்டை மறக்க முடியாம தவிக்கிறாரு பவிஷ். இந்த கட்டத்துல அனிகாவுக்கு வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி பவிஷுக்கு இன்விடேஷன் வருது. அதை பார்த்து இன்னுமே ஷாக் ஆகுறாரு. ஸோ பிரியா என்ன ஒரு டிசைட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க போய் அந்த வெட்டிங் அட்டன் பண்ணிட்டு வாங்க, அந்த வெட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மேரேஜ் பத்தி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பவிஷ் அனிகாவோட கல்யாணத்துக்கு போறாரு. அங்க நடக்கிற கலவரங்கள்லாம் என்ன, இறுதியில யார் யார் கூட சேர்ந்தாங்க அப்படிங்கறதா இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். அறிமுக நாயகனாக பவிஷ் பார்க்கறதுக்கு தனுஷ் மாதிரியே இருக்காரு, தனுஷ் மாதிரியே பேசுறாரு. இன்ஃபேக்ட் அவர் வாய்ஸ் கூட அந்த மாதிரியே தான் நமக்கு ஃபீல் ஆகுது. கண்ணை மூடிட்டு கேட்டா ஒருவேளை தனுஷ் தான் டப்பிங் கொடுத்துருக்காரோ, தனுஷ் தான் டிஏஜிங்ல நடிச்சிருக்காரோ அப்படிங்கிற அளவு கூட நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரியான வைப்லேயே செட் ஆயிருக்காரு. பட் எமோஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இன்னுமே ஒரு பெட்டரான அவுட்புட் எமோஷனல் சீன்ஸ்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கலாம். அதர் தன் தட் காமிக்கல் ரிலீஃப்ல ஓரளவு நம்மளை இம்ப்ரெஸ் பண்றாரு. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல மெருகேறுவார் அப்படின்னு நம்பலாம். நாயகனின் நண்பனாக வர மேத்யூ தாமஸ் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இருக்கிற ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய சேவியர் அவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய காமெடி டைலாக்ஸ் அட்டகாசமா பிளேஸ் ஆயிருக்கு. அவரோட பாடி லாங்குவேஜும் சரி, அவரோட அந்த எல்லா எமோஷன்ஸையும் கடத்துற அந்த நடிப்பும் சரி அட்டகாசமாவே இருந்துச்சு. அவரோட காமிக்கல் டைமிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய மலையாள படங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுல அதே மீட்டர்ல நம்மள இம்ப்ரெஸ் பண்றாரு. பட் அவரோட வாய்ஸ் மட்டுமே கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தமிழ்ல வேற யாரோ டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஏலியனேட்டா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் நமக்கு தெரியுங்கிறதுனால அந்த அந்நியத்தன்மை எட்டி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். பட் அவரோட நடிப்பு பெருசா பார்க்காதவங்க இல்ல பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது உறுத்தலா இருக்காது. அதர் தட் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. நாயகிகளாக அனிகா சுரேந்திரன், பிரியா வாரியர். அனிகாவோட நடிப்பு நிறைய இடங்கள்ல இம்ப்ரெசிவாவே இருந்தாலும் இந்த எமோஷனலா அழுகிற காட்சியில அவங்க அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட் வாங்கியிருக்கலாம். ஒரு 2-3 டேக் போனாலும் பரவாயில்லன்னு இன்னும் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்கு. பிரியா வாரியருக்கு ஒரு பிரீஃபான ரோல் தான், அதை இம்பாக்ட்ஃபுல்லாவே அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மொத்த படத்துலையும் ஓரளவுக்கு ஜென்சி வைப்ல இருக்கிறது அவங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தின் நாயகிகளை தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர ரம்யா ரங்கநாதனும் ரபியா கார்ட்டூனும் தான் நம்மளை இன்னுமே இம்ப்ரெஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவு நீட்டாவே எழுதப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா அந்த வெட்டிங் பிளானரா வர ரம்யா ரங்கநாதனோட நடிப்பு அட்டகாசமாவே இருந்துச்சு. அவங்களோட கேரக்டர்கிராஃப்மே நல்லாவே போயிருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு நம்மள அந்த கதையில ஒன்றை வைக்கிறது, ஓரளவு எமோஷனல் டிக்கர் பாயிண்டா இருக்கிறது அவங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம். சீனியர்ஸான சரத்குமார், ஆடுகளம் நரேன், சரண்யா பொன்னன் அவங்களுக்கு கொடுத்த பாத்திரங்களை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. சரத்குமார் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவா நம்மள இம்ப்ரெஸ் பண்றாரு. அண்ட் ஆடுகளம் நரேன் அண்ட் சரண்யா பொன்னன் இந்த ஜென்ரேஷன் தலைமுறையில இருக்கிற ஒரு அப்பா அம்மாக்களை நம்மள நினைவூட்டுறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நிறைவா இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு ஃபீல் குட் படம், ரொம்ப அலட்டிக்காம பிலாசபிலாம் பேசாம மெசேஜ்லாம் சொல்லாம ஒரு ஜாலியான யூஸ்வலான லவ் ஸ்டோரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் தனுஷ். அதுக்கேற்ற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சிறப்பான வேலையை வாங்கியிருக்காரு. குறிப்பாக டெக்னிக்கல் சைட்ல படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. லியான் பிரிட்டோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷோட மியூசிக்கா இருக்கட்டும், அண்ட் பிரசன்னா ஜிகேவோட எடிட் பேட்டர்னா இருக்கட்டும், இந்த படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. 2.25 மணி நேரம் டியூரேஷன் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு நான் ஒரு பெரிய பாசிட்டிவா தான் பார்க்குறேன். அண்ட் குறிப்பா காஸ்டியூம்ஸ்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாதாரண காட்சிகளா இருக்கட்டும், இல்லை ஒரு வெட்டிங் மாதிரி பிரம்மாண்டமான காட்சிகளா இருக்கட்டும், செட் ஒர்க்கும் சரி காஸ்டியூம்ஸும் சரி ரொம்ப எக்ஸலண்டாவே இருந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் டிக் அடிக்குது படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்காங்க. ஹீரோவோட கேரக்டர், ஹீரோயினோட கேரக்டர் தாண்டி கூட இருக்கிற நண்பர்கள், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிளிக்ஸ், இன்ஃபேக்ட் மேத்யூ தாமஸோட கேரக்டருக்கு இருக்கிற அந்த லவ் ஃபெயிலியர் ஆங்கிள், இதெல்லாமே நல்ல அப்ரோச்ல எழுதப்பட்டிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. அந்த கேரக்டர் ஆர்க்கெல்லாம் ப்ராப்பரா டெவலப் ஆன ஒரு ஃபீலுமே இருக்கு. அந்த வகையில இந்த படத்துக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, மேத்யூ தாமஸோட காமெடி அட்டகாசமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் நார்மலா பேசுறது கூட சில இடங்கள்ல காமெடியாவே லேண்ட் ஆயிருக்கு. அது இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவா கூட ஒர்க் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே எனக்கு இருக்கு. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது எகைன் ஒரு 80s லவ் ஸ்டோரியா, 90s லவ் ஸ்டோரியா, இல்ல 2K-வா, இல்ல ஜென்சி வைபா அப்படின்னு கேட்டா, ஜென்சி
அந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எழுதப்பட்ட ஒரு 80s 90s லவ் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். யூசுவல் லவ் ஸ்டோரி தான், அதுல புதுசா எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இல்லையா? பட் ஸ்டில் இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது கொஞ்சம் அவுடேட்டடா ஃபீல் ஆகுது. ஏற்கனவே பார்த்து பழகுன பழைய கதையை எடுத்துட்டு வந்து இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. அது எனக்கு நெகட்டிவாவே ஃபீல் ஆச்சு. இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்களோட கல்ச்சர் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஒரு டேட்டிங் என்விரான்மெண்ட்ல இருக்காங்க, இல்ல வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல ஆப்சென்டாவே எனக்கு இருந்துச்சு. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அகைன் பழைய ஜென்ரேஷன் கதைகள் எடுக்கிறதும் தப்பில்லை தான். பட் ஸ்டில் அது ரொம்ப அவுடேட்டடா ஃபீல் ஆகிறது தான் இந்த படத்துல இருக்கிற பிரச்சனை. கதையின் நாயகர்களான பவிஷ் அண்ட் அனிகா 2 பேர்த்துக்கும் இடையில லவ் பிளாசம் ஆகிற அந்த சீன் ரொம்ப நல்லாவே எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த கருவாட்டு குழம்பை வச்சு வர அந்த லவ் ஆங்கிள் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்களுக்கான அந்த பிரேக்கப்புக்கான ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா அதுதான் கதையோட மையக்கரு அப்படிங்கும்போது அதுக்கு இன்னுமே சிரத்தை எடுத்து எழுதியிருக்கலாம். இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அங்கே இருந்திருக்கலாம். அது ரொம்ப மேம்போக்கா ஒரு கம்யூனிகேஷன் கேப் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அங்க இன்னும் ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் உருவாயிருந்தா மேபி இந்த படம் இன்னும் இம்ப்ரெசிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பாஸ்ட் இயர்ஸ்ல நிறைய விஷயங்கள் சீரியஸா எழுதப்பட்டது காமெடியா லேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? காமெடி டைலாக்ஸ்னே எழுதப்பட்ட நிறைய விஷயங்கள் பெர்ஃபெக்டா லேண்ட் ஆகாத ஒரு ஃபீலுமே இருக்கு. அது ஒரு நெகட்டிவா நான் பாக்குறேன். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, டைலாக்ஸா நல்லா இருக்கு, பட் அது ஸ்டேஜிங்கா இன்னும் பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் குறை. இன்ஃபேக்ட் மேத்யூ தாமஸ் சொல்றது எல்லாமே, அந்த காமெடி வசனங்கள் எல்லாமே அந்த மாதிரி சிரிப்பு வர வைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிறது தான். பட் ஸ்டில் ஆக்டிங் வைஸ், அதாவது மற்ற நடிகர்கள், கேமரா உள்ளிட்ட பல ஸ்டேஜிங் எக்ஸிகியூஷன் குழப்பங்கள் இருக்கிறதுனால அந்த காமெடியெல்லாம் கொஞ்சம் வீணா போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. இது படம் ஃபுல்லா இருக்கிற பிரச்சனையாகவும் நான் பார்க்குறேன். அடுத்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்கிற ஒரு படத்துக்கு ரொம்ப அன்யூஷுவலான கிளைமேக்ஸாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது கொஞ்சம் பிரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வேல்யூவேட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸை எப்படி முடிக்கணுங்கிற குழப்பம் டைரக்டருக்கு இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. யார் கூட சேர்க்கணும், இல்லை வந்து படம் எதை நோக்கி ஒரு முடிவை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இந்த மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே அந்த மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கர் எண்டிங் வச்சுட்டாங்களோ அப்படிங்கிறதும் ஃபீல் ஆகுது. அது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ். படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமா 2K கிட்ஸை டார்கெட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு 80s 90s லவ் ஸ்டோரி தான் இந்த படம். மேத்யூ தாமஸோட காமெடி மட்டுமே இந்த படத்துல எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. அதாவது இந்த அவுட்டேட்டட் காட்சிகளும் காமெடி ஒர்க் ஆகாத சீன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக். அதனாலேயே இந்த படத்தை பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.